வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, தொடராத உறவுகள் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். விடியற்காலையில் அழைப்பு மணி ஓசை கேட்டு தூக்கம் கலையாத நிலையில் வாசற்கதவை திறந்தபோது தந்தி ஊழியன் நிற்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தாலும் தபால் போடவே ஆளில்லாத தனக்கு யார் தந்தி கொடுத்திருப்பார்கள் என்ற கேள்விக்குறியோடு கையெழுத்திட்டு தந்தியை பிரித்தாள் சாரதா என்கிற சாரு. கௌரிக்கும் ராஜுவுக்கும் விபத்து. இருவரும் அபாய நிலையில் உடனே புறப்பட்டு வரவும் வைத்தீஸ்வரன் வைத்தீஸ்வரன் வேறு யாருமல்ல, அவளது உடன் பிறந்த சகோதரன்தான். விபத்து அவரது மனைவி கௌரிக்கும் 10 வயதான மகனுக்கும் தான். தந்தி வாசகங்கள் உள்ளத்தை உலுக்கினாலும் தன்னால் ஏதும் செய்ய இயலாத நிலையில் கடவுள் முன்னே தந்தியை வைத்துவிட்டு, கடவுளே, இனி இந்த உயிர்கள் உன் கையில். இவர்கள் நல்லபடி எழ பிரார்த்தனை மட்டுமே என்னால் செய்ய முடியும். அதற்கு மேல் உனக்கும் அவர்களுக்கும் எந்தவித பந்தமோ பாசமோ இல்லை என்று சொல்லிக்கொண்டே அவளை அறியாமல் வடிந்த கண்ணீர் துளிகளை துடைத்தவாறு கடந்த கால நினைவுகளில் சில நிமிடங்கள் தன்னை மறந்தாள் சாரதா. அப்பா, அம்மா, தம்பி, தங்கைகள், கணவன் என அனைத்து உறவுகளையும் அவள் அறுத்தெறிந்து 15 வருடம் ஓடிவிட்டது. இதுவரை அவள் இருக்கிறாளா செத்தாளா என்று கூட கவலைப்படாத உறவுகளை பற்றி அவளும் கவலைப்படுவதில்லை. பள்ளி பருவம் முடியும் வரை எல்லோரையும் போலத்தான் சாருவும் தன் வீட்டினரிடம் உயிரை வைத்திருந்தாள். தங்கைகளுக்கு அலங்காரம் பண்ணி விடுவதில் இருந்து தம்பியை இடுப்பில் சுமந்து கொண்டு சாதம் ஊட்டி விடுவது வரை ஆசை ஆசையாகத்தான் இருந்தாள். ஸ்கூல் ஃபைனல் முடித்த பிறகுதான் பிரச்சனையே ஆரம்பித்தது. கல்லூரியில் சேர்ந்து அவள் மேலே படிக்க விரும்பினாள். அதெல்லாம் வேண்டாம், டைப்பிங் ஷார்ட் ஹேண்ட்னு உருப்படியா கத்துக்கிட்டு ஒரு வேலையை தேடிக்கிற வழியை பாரு என்றார் அப்பா. டிகிரி படிச்சுட்டா இன்னும் நல்ல வேலை கிடைக்குமே என்று கெஞ்சினாள் சாரு. அதெல்லாம் வேணாம்னா வேணாம் தான். பொம்பளை கழுத படிச்சு கிழிக்காட்டி என்ன பாழா போகுது? அப்போ பொம்பளை கழுத வேலைக்கு மட்டும் எதுக்கு போகணும்? எதிர்த்தா பேசுற நாய! அப்பா பளார் என்று அரைந்த க்ஷணத்தில் அவள் தன்மானம் விழித்து கொண்டது. எப்படியும் படித்து விடுவது என்ற வெறி வந்தது. ஆனால் பணத்துக்கு எங்கே போக? கண்டிப்பாக அவர் நயா பைசா கொடுக்க மாட்டார் என்பது புரிய அறிந்தவர் தெரிந்தவர் எல்லோரிடமும் கேட்டறிந்து 2-3 ஸ்காலர்ஷிப்புக்கு விண்ணப்பித்தாள். அவருக்கு தெரியாமல் அதற்குரிய தேர்வுகளை எழுதிவிட்டு வந்தாள். ஸ்காலர்ஷிப்போடு ஹாஸ்டல் செலவுக்கும் சேர்த்து பணம் கொடுக்க ஒரு தனியார் அறக்கட்டளை முன் வந்தது. அனுமதி கேட்டு மறுபடியும் அப்பாவிடம் யுத்தம் ஆரம்பித்தது. உறவுகள் சில அவளுக்காக பரிந்துரை செய்ததால் வேண்டா வெறுப்பாக அவளை ஹாஸ்டலுக்கு அனுப்பி வைத்தார். அதற்கு பிறகு எம்எஸ்சி எம்எட் என்று தன் பெயருக்கு பின்னால் பட்டங்கள் சேரும் வரை இளவயதின் ஆசாபாசங்கள் எதற்கும் இடம் கொடுக்கவில்லை. குறைந்தபட்சம் ஒரு நல்ல திரைப்படம் கூட பார்த்ததில்லை. விழித்திருக்கும் நேரமெல்லாம் படிப்பு படிப்பு படிப்புதான். இப்படி படித்ததாலேயே சக வயதினரின் எரிச்சலுக்கும் கேலிக்கும் ஆளான போதிலும் படிப்பு வெறி சிறிதும் அடங்கவில்லை. கிடைத்த ஸ்காலர்ஷிப்பில் மிக மிக சிக்கனமாய் செலவழித்து கொண்டு மீதி பணத்தை வீட்டுக்கு அனுப்பி வைத்தும் கூட அப்பா அவளை பாராட்டி விடவில்லை. பிசாத்து காசு என்று அலட்சியமாய் கூறினார். படிக்கும் காலத்தில் அவள் வாங்கிய கோல்டு மெடல்களுக்கு கூட மரியாதை இல்லை. அவற்றை அழித்து என்ன மாதிரி நகை செய்யலாம் என்றுதான் அவர் புத்தி போயிற்று. அம்மாவும் அவருக்கு ஜால்ஜா போட்டாள். கஷ்டப்பட்டு தான் வாங்கிய மெடல்களை அழிப்பதா? சாரு மறுத்த போது மறுபடியும் யுத்தம் ஆரம்பித்தது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்னடி செய்ய போற? தினமும் கழுத்துல இப்படி மாட்டிக்கிட்டு அலையவா முடியும்? இதுக்கு பதில் இதனை அழிச்சு நகையா போட்டுக்கிட்டா இன்னும் நல்லா தானடி இருக்கும். இதெல்லாம் என் படிப்பறிவுக்கும் திறமைக்கும் கிடைச்ச மரியாதைம்மா. யார் இல்லைன்னாங்க? அதுக்காக 3 பொண்ணுங்க இருக்கிற வீட்டுல தங்கத்தை அப்படியே பொட்டிக்குள்ள போட்டு வச்சுக்கவா முடியும்? அழிச்சு நகை செய்தா 12 சவரன் தேரும்டி. அட்லீஸ்ட் உன் கல்யாணத்துக்கான நகை பத்தியாவது நாங்க கவலைப்படாம இருக்கலாமே.
ஏம்மா, நான் கோல்டு மெடல் வாங்காம இருந்திருந்தா, என் கல்யாண நகைக்கு என்ன செய்திருப்பீங்க? எப்படி பேசுறா பாத்தீங்களா? அவ பேசலடி. அவ படிச்சிருக்கிற படிப்பு பேச சொல்லுது. நான் மட்டும் அன்னைக்கு போயிட்டு வான்னு அனுப்பாட்டி, இவெல்லாம் படிச்சிருப்பாளா? இல்லாட்டி இப்படி மெடல் தான் வாங்கியிருப்பாளா? ஏன் தப்புடி. அன்னைக்கே வீட்டோட கெடடி நாயேன்னு கட்டி வச்சிருந்தா, இன்னைக்கு நம்மள பார்த்து குறைக்குமா? சாருவுக்கு அழுகை வந்தது. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? என்றாள். எங்களுக்கு நீ அடங்கி நடக்கிறதா இருந்தா இங்க இரு. இல்லாட்டி எங்கேயாச்சும் விழுந்து சாவு. மெடல் எல்லாம் குடுத்துட்டா, அடங்கி நடக்கிறதா அர்த்தமா? என்னால முடியாதுப்பா. நான் கஷ்டப்பட்டு வாங்கின மெடலை எல்லாம் அழிக்க என் உயிரே போனாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். எனக்கு நீங்க கல்யாணமே பண்ண வேண்டாம். விட்டுருங்க. ஓஹோ! அந்த அளவுக்கு திமிரு ஏறிடுச்சோ? இப்ப சொல்றேன்டி. உன் கண்ணு முன்னாலேயே உன் 2 தங்கைகளுக்கும் தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பாரு. எனக்கு அடங்காத பொண்ணுக்கு எதுக்கு விழுந்து விழுந்து வரன் தேடணும்? என்ன மீறி படிச்சாப்ல உனக்கு நீயே வரன் தேடிக்க. வேறு எந்த ஒரு அப்பாவும் இப்படி பெற்ற பெண்ணிடம் வன்மம் வைத்துக் கொள்வார்களா என்று தெரியவில்லை. ஆனால் அவள் அப்பா இருந்தார். அவளை பரம வைரியாய் நினைத்தார். அவள் நின்ற இடத்தில் கூட காரித் துப்பி துவேஷத்தை காட்டினார். படிப்பு முடிந்த 2 மாதத்தில் அரசு கல்லூரி ஒன்றில் விரிவுரையாளராக வேலை கிடைத்தது. எடுத்த எடுப்பிலேயே நல்ல சம்பளம். இனியாவது வீடு தன்னை மதிக்கும் என்று நினைத்தாள். ஆனால் எல்லோர் மனமும் விஷமாக இருந்தது. மதிப்பதற்கு பதில் அவளை பார்த்து பொறாமைப்பட்டது. தங்களால் பெற இயலாததை அவள் பெற்று விட்டதால் ஏற்பட்ட பொறாமை. சில நேரம் வெளிப்படையாகவே அவளை சாடும்போது பதிலடி கொடுக்க அவள் தவறியதே இல்லை. உங்களை எல்லாம் படிக்க வேண்டாம், முன்னேற வேண்டாம், கை நிறைய சம்பாதிக்க வேண்டாம் என்று நான் சொன்னனா அல்லது தடுத்தனா? அது சரி, உன்ன மாதிரி அதுங்களையும் அடங்கா பிடாரியா தருதலையாக சொல்றியா? அம்மாவுக்கு எப்போதும் தம்பி தங்கைகள் தான் உயர்த்தி. சாருவின் படிப்பும் சாமர்த்தியமும் எதிர்கேள்வி கேட்கும் துணிச்சலும் அவர்களை பயம் கொள்ள வைத்திருந்தது. அவளை அடக்கி தன் கைப்பிடியில் வைத்திருக்க வெறுப்பாகவும், இயலவில்லையே என்ற ஆதங்கம் ஆத்திரமாகவும் வெறுப்பாகவும் மாறி, இவளும் தான் பெற்ற பெண்தான் என்பதை மறந்து விஷம் தோய்த்த அம்பாக பாய்ந்தது. மொத்தத்தில் வீட்டில் யாருக்கும் பிடிக்காத பிறவியாய் ஒதுக்கப்பட்டாள். இத்தனைக்கும் சம்பள கவரை பைசா எடுக்காமல் அப்பாவிடம்தான் கொடுப்பாள். அப்படியும் அவருக்கு திருப்தி இல்லை, பாசம் ஏற்படவில்லை. மாறாக அவள் சம்பாதித்த பணத்தின் மீது ஆசை ஏற்பட்டது. அவள் கொடுத்த சம்பள பணம் வீட்டின் பற்றாக்குறையை கணிசமாய் குறைத்தது. வங்கி சேமிப்பு கூடியது. இப்படி சம்பாதிக்கும் பெண்ணை கட்டி கொடுத்து விட்டால் இந்த வாத்து வேறு எவன் வீட்டிலோ அல்லவா பொன் முட்டையிடும். பெற்றது நான், பையன் யாருக்கோவா என்று நினைத்து நினைத்து உள்ளே புழுக்கம் அதிகரித்தது. அதன் முடிவு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் எண்ணம் மெல்ல மறையத் துவங்கியது. இளமை பருவம் முழுக்க கல்வியிலேயே சென்றதால் காதல் என்பது வெறும் அகராதி வார்த்தையாய்த்தான் இருந்தது சாருவுக்கு. அப்பா அம்மாவிடமிருந்து அன்பு வெளிப்படாவிட்டாலும் பெண்ணுக்கு கல்யாணம் செய்ய வேண்டுமென்ற கடமை உணர்வு வெளிப்படும் என்று நம்பி காத்திருந்தவளுக்கு ஏமாற்றமும் அதிர்ச்சியும் தான். தனக்கு முன்னால் தங்கைகள் அடுத்தடுத்து பெண் பார்க்கப்பட்ட போது மனம் முடிந்து போனாள். எனக்கு கல்யாணம் எப்போது என்று வெட்கம் விட்டு கேட்கும் துணிவின்றி துரோகத்தை மௌனமாய் ஏற்றுக்கொண்டாள். தன் ஏக்கத்தை மறைத்து கொண்டு இதனால் ஒன்றும் நான் துவண்டு விடவில்லை என்று தெரிவிக்கும் விதமாக தங்கைகளின் கல்யாணத்தில் அக்கறை காட்டினாள். தன்னால் முடிந்த லோன் வாங்கி கொடுத்தாள். எத்தனை செய்தாலும் அவர்கள் மனம் அமைதி அடையவில்லை. 15 பவனுக்கு அவள் பத்திரமாய் வைத்திருந்த கோல்டு மெடல்களை பிடுங்கி அழித்து நகை செய்ய முடியவில்லையே என்ற ஆத்திரம் லேசில் அடங்க மறுத்தது. அக்கம் பக்கம் சாருவுக்கு எப்போது கல்யாணம் என்று விசாரித்தன. இன்னும் சில சாருவுக்கு ஏதோ வியாதி, அதனால் தான் திருமணம் செய்யவில்லை என்றும் வம்பு பேசின. சாரு ஒரு நாள் வெட்கம் விட்டு கேட்டுவிட்டாள், எப்போது எனக்கு கல்யாணம் என்று. அப்பா அவளை வெறித்து பார்த்தார். மற்றவாள மாதிரி குறைச்சலா படிச்சிருந்தா உனக்கு குமாஸ்தாவை பார்த்து கட்டி வச்சிருப்பேன். இப்போ உன்னை கட்டிக்க எல்லா பையிலும் பயப்படுறானே, என்ன செய்யட்டும்? பெத்தப்பனுக்கே அடங்காத பொண்ணு தனக்கு எப்படி அடங்கும்னு யோசிக்கிறப்போ என் பொண்ணை கட்டிக்கன்னு எல்லார் கால்லையும் விழுந்து கெஞ்ச சொல்றியா என்ன? அப்படின்னா என்னது அப்படின்னா? அப்படின்னா எனக்கு கல்யாணமே பண்ணி வைக்க போறது இல்லையா? நானா மாட்டேங்கிறேன். ஏதாவது கூடி வந்தா தானே செய்ய. உனக்கு வேலை வரும்போது நடக்கும். அதுவரை வெக்கங்கெட்டு அலையாம இருக்க பாரு.
சாரு அதிர்ந்து போனாள். தன்னை பெற்ற அப்பாதானா இவர் என்ற சந்தேகம் ஏற்பட்டது. எதனால் இவளை மட்டும் விஷமாய் வெறுக்கிறார்கள்? படித்தது அவ்வளவு பெரிய குற்றமா? ஆனால் அவள் சம்பள பணத்தை மட்டும் சற்றும் கூச்சப்படாமல் வாங்கிக் கொள்ள முடிகிறதே அவரால். அது எப்படி? ஒருவேளை அவ்வளவு பணத்தை இழக்க மனமில்லாமல் தான் இப்படியெல்லாம் பேசி சாருவுக்கு தூக்கி வாரி போட்டது. ஆம், இதுதான் நிஜம். அதனால்தான் அவள் திருமணத்தை பற்றி அவர் அக்கறை கொள்ளவில்லை. ஆக, இனி இவரை நம்பியிருந்தால் அவளுக்கு இந்த ஜென்மத்தில் திருமணமாகாது. அப்படியே இருந்துவிட அவள் ஒன்றும் ஜடமில்லை, சந்நியாசி இல்லை. அவள் மனதிலும் கனவுகள் உண்டு. நீங்க பார்த்து காட்டி நானே பார்த்து கட்டிப்பேன். அவள் சொன்னதும் அப்பாவின் முகம் மாறியது. கொஞ்ச நேரம் அவளையே விழித்து பார்த்தார். நானே பார்த்து தொலைக்கிறேன், எரிச்சலோடு சொன்னார். சொன்னாற்போல் ஒரே மாதத்தில் ஒரு வரனை அழைத்து வந்தார். அவன் ஹிந்தி நடிகன் மாதிரி மீசையற்று உயரமாயிருந்தான். இருப்பதும் வட இந்தியாவில் தானாம். பிசினஸ் மேன் என்றார் அப்பா. நான் வேலையை விடமாட்டேன் என்றாள் சாரு. தேவையில்லை, அவரே இங்கேயே செட்டில் ஆயிடுவார். உனக்கு சம்மதம்னா சொல். அவரோட பேசணும். நம்ம குடும்பத்துல இல்லாத பழக்கம் இது. அவர் என்ன படிச்சிருக்கார்? இதுக்கு நானே பதில் சொல்றேனே. மாப்பிள்ளை பொன் சிரிப்போடு சொன்னான். நான் பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியர். கல்கத்தால ஃபேக்டரி இருக்கு. இப்போ சென்னையிலையும் ஒன்று ஆரம்பிக்கிறதா இருக்கேன். உங்க அந்தஸ்துக்கு இன்னும் பணக்கார இடமா பார்த்துக்காம என்ன எப்படி? அடிப்படையில் நான் ஒரு கம்யூனிஸ்ட். ஒரு பணக்கார ஏழையை தான் கட்டிக்கணும்னு சட்டமே வரணும்னு நினைக்கிறவன். உங்க அப்பா தன்னால எதுவும் செய்ய முடியாதுன்னார். எனக்கு உங்க படிப்பும் உத்தியோகமும் திருப்தியா இருந்தது. ஏன் விருப்பம்தான் எங்க அம்மா விருப்பமும் கூட. உங்களுக்கு விருப்பம்னா உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம். சாருவுக்கு அவன் பதில் திருப்தியாயிருந்தது. சம்மதம் என்று தலையாட்டினாள். அடுத்த மாதம் கல்யாணம் நடந்தது. மாப்பிள்ளை பார்த்ததோடு சரி. அப்பா அதற்கு பிறகு எதிலும் தலையிடவில்லை. நீயே புடவை எடுத்துக்கொள், நீயே நகை செய்து கொள், நீயே எல்லா ஏற்பாடுகளையும் கவனித்துக்கொள் என்றார். சாரு மனம் தளரவில்லை. ஒவ்வொன்றிற்கும் தானே அலைந்தாள். மாலையில் இருந்து மஞ்சள் வரை தானே வாங்கினாள். நாயனக்காரனில் இருந்து பெட்ரோமாக்ஸ் வரை தானே ஏற்பாடு பண்ணினாள். கல்லு மாதிரி அப்பாவும் மலை மாதிரி தம்பியும் வீட்டில் இருந்து இருவரும் அவளுக்கு உதவவில்லை. தப்பி தவறி தம்பியிடம் ஒரு முறை, நீ வரும்போது பிரஸ்ல இருந்து இன்விடேஷன் வாங்கிட்டு வந்துடுறியா என்று பணம் நீட்டி கேட்டாள். தம்பி அவளை இளக்காரமாய் பார்த்து கொண்டே, நான் ஒன்றும் நீ வச்ச வேலைக்காரன் இல்லை என்றான். நான் அப்படி சொல்லலையே, ஒரு தம்பியா இருந்து செய்யின்னு தான் சொன்னேன். நான் உன்னை அக்காவா நினைக்கிறேன்னு யார் சொன்னாங்க? தம்பி வெடுக்கென்று கேட்டான். அப்பாவும் அம்மாவும் அந்த அளவுக்கு எல்லோர் மனதிலும் விஷம் கலந்திருந்தார்கள். எடுத்து போட்டுக்கொண்டு செய்யவில்லையே தவிர அவள் எடுத்து கொடுத்த துணிமணிகளை மட்டும் வாங்கி கொள்ள மறுக்கவில்லை. அதிலும் 1000 குறை சொன்னார்கள். ஒரு வழியாய் கல்யாணம் என்று ஒன்று நடந்து அவள் கழுத்திலும் தாலி ஏறியது. தன் வாழ்விலும் சந்தோஷமும் மலர்ச்சியும் ஏற்பட்டு விட்டது. பிறந்த வீடும் என்னும் சிறையில் இருந்து விடுதலை கிடைத்து விட்டது என்று நினைத்து மகிழ்ந்தாள். ஆனால் அந்த மகிழ்ச்சி மிக சொற்ப ஆயுளைத்தான் கொண்டிருந்தது. கடவுளால் சபிக்கப்பட்டு தான் பூமியில் பிறந்திருக்கிறோம் என்பது முதல் இரவிலேயே புரிந்தபோது அவள் திக் பிரம்மையடைந்தாள். வெளி தோற்றத்திற்கு ஆஜானு பாகவான ஆண்மகனாய் காட்சியளித்த அவள் புருஷன் கட்டிலில் பயனற்றவன் என தெரிந்ததும் துடித்து போனாள் அவள். கடவுளே, ஏன் என்னை இப்படி ஏமாத்தினீங்க? அவன் சட்டையை பிடித்து வெறி பிடித்தவள் போல உலுக்கினாள் அவள். நான் ஒன்றும் ஏமாத்தல. உங்க அப்பா கிட்ட சொன்னேன். அவர்தான் இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைன்னு சொன்னார். உன்னை கட்டி கொடுக்க சுளையா 1,00,000 ரூபாய் கொடுத்திருக்கேன் அவருக்கு. அவன் சொல்ல சொல்ல உடம்பெல்லாம் தீயால் சுட்டது போல் எரிந்தது அவளுக்கு. அதிர்ச்சியில் உறைந்து போனாள். பெற்ற தகப்பனா இப்படி ஒரு துரோகத்திற்கு உடந்தை? யாரோ ஒரு பெண்ணாயிருந்தால் கூட இப்படி ஒரு கொடுமை செய்ய மனம் வராது என்பார்களே. அப்படி இருக்க பெற்ற பெண்ணை 1,00,000 ரூபாய்க்கு ஒரு பேடியிடம் விற்றிருக்கிறார் என்றால் உலகத்தினர் இப்படி ஒரு தகப்பன் இருப்பதை நம்புவார்களா? ஆனால் இருக்கிறாரே. ஏன் இப்படி அவளை வெறுக்கிறார்? பெண்ணாய் நினைக்க வேண்டாம், அவளும் ஒரு உயிர் என்று நினைத்து பேசாமல் விட்டிருந்தால் கூட போதுமே. எதற்கு இந்த கல்யாண நாடகம்? சாரு சுய இரக்கம் அதிகமாகி கரைந்து கரைந்து அழுதாள். எனக்கு மட்டும் ஏன் இப்படி? என்ன பாவம் செய்தேன் நான்? அன்பு என்பதும் அனுசரணை என்பதும் இன்பம் என்பதும்
ஏன் எனக்கு மட்டும் எட்டா கனியாகவே இருக்கிறது? அவள் ஆவேசம் விடிந்தும் குறையவில்லை. அப்பாவிடம் வந்து, மகா பாவி! ஏன் என்னை இப்படி ஏமாத்தின? என்று கத்தினாள். அப்பா கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல், நீ கெட்ட கேட்டுக்கு இது போதும்டி என்றபோது, சாரு அவர் தன் தகப்பன் என்பதை மறந்து முதன் முறையாக அவரை கை நீட்டி அடிக்கப் போனாள். தம்பி குறுக்கில் வந்து அவரை காப்பாற்றி அவளை கீழே தள்ளினான். சிறுக்கி நாய, யாரடி அடிக்க வர? தொலைச்சு கட்டிடுவேன் என்று உருமினான். அவளை அம்போ என்று விட்டுவிட்டு எல்லோரையும் அழைத்து கொண்டு சத்திரத்தில் இருந்து வெளியேறினான். சாரு துவண்டு போனாள். சமையல்காரர் காசுக்காக வந்து நின்றார். அவர் பின்னால் ஒவ்வொருவராக வர எல்லோரது கணக்கையும் பைசா பாக்கி இல்லாமல் தீர்த்தாள். போகலாமா என்று வந்து நின்ற புருஷனை வெறித்து பார்த்தாள். கமான், நடந்தது நடந்து போச்சு, இதை வெளியே சொல்லி என்னை கேவலப்படுத்திடாத என்று கெஞ்ச வேறு வழியின்றி அவனோடு போனாள். அம்மா இருக்கிறாள் என்று அவன் சொன்னதும் பொய். அம்மா இருந்தாள், சுவற்றில் படமாக. இதுல கூட ஏன் பொய்? படத்தை காட்டி கேட்டாள். யாரும் இல்லைன்னு சொன்னா என் பிறப்ப சந்தேகப்படுவியோன்னு தான். இந்த பாச்சாரு, நான் உனக்கு பரிபூரண சுதந்திரம் கொடுக்க தயார். உனக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கலாம். நான் எதுலையும் தலையிட மாட்டேன். வேணும்னா உனக்காக ஒரு ஆளை கூட நான் ஏற்பாடு பண்ணி தர தயார். உனக்கு குழந்தை பிறந்தா உலகம் அதை என்னோட குழந்தைன்னு நம்பும். யார்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன். சாரு இன்னும் பலமாய் அதிர்ந்தாள். அவனை புழுவை போல அருவருப்போடு பார்த்தாள். நீங்க கூப்பிட்ட உடனே இந்த வீட்டுக்கு உங்களோட ஏன் வந்தேன் தெரியுமா? வேறு வழி இல்லாம இல்ல. இதுதான் என் வாழ்க்கைன்னு ஆன பிறகு இதை கண்டு நான் ஏன் பயந்து ஓடணும்? குறை யார்கிட்ட தான் இல்ல. எங்க அப்பாவே எனக்கு துரோகம் செய்த பிறகு யாரை நொந்து என்ன பயன்? அதை விட கிடைச்ச வாழ்க்கையை எப்படியாவது சந்தோஷமா வாழ முயற்சி பண்ணுவோம்னு தான் வந்த. செக்ஸ் தான் பிரதானம்னு நான் நினைச்சு கல்யாணம் பண்ணிக்கல. இந்த குறையை முன்னாடியே சொல்லி இருந்தாலும் ஒரு மனிதாபிமானத்தோட நான் சம்மதிச்சிருப்பேன். மறைச்சதுதான் எனக்கு அதிர்ச்சி. அதை கூட நான் தாங்கிட்டேன். எதனால தெரியுமா? புருஷன்கிறவன ஒரு நல்ல சிநேகிதனா நினைச்சுப்போமேன்னு தான். செக்ஸ் இல்லாம ஆணும் பெண்ணும் சிநேகமா இருக்க முடியாதா என்ன? அந்த மாதிரி இருந்துட்டு போறதுன்னு நினைச்சேன். உண்மையில சின்ன வயசுல இருந்து எனக்குள்ள வளர்ந்திருக்கிற மனப்புழுக்கத்துக்கு ஒரு வடிகாலா, நல்ல நண்பரா, ஆறுதல் சொல்றவரா, அன்பானவரா நீங்க இருந்தா போதும்னு என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டு தான் உங்களோட வந்தேன். ஆனா கேவலம் உங்க உன் குறைய மறைச்சு உனக்கு ஒரு போலி கௌரவம் கொடுக்கறதுக்காக எப்படி வேணா இருன்னு எனக்கு சுதந்திரம் கொடுக்க நினைக்கிற. வேணும்னா நானே ஒரு ஆள் பார்த்து தரேன்னு வெட்கம் இல்லாம சொல்ற உங்ககிட்ட என் பெண்மைக்கு என்ன பாதுகாப்பு கிடைக்கும்னு நம்பி நான் இனி இங்க இருக்க முடியும்? இந்த வார்த்தை சொன்னதுக்கு நியாயமா உங்களை கொளுத்தினா கூட தப்பில்லை. பெண்ணுனா அவ்வளோ கேவலமா போயிட்டோம். உன் குறையை கூட ஏத்துக்க நான் தயாரா இருந்தேன். ஆனா கேவலமான உன் குணத்தை ஏத்துக்க நான் ஈனப்பிறவி இல்ல. புருஷன் வீட்டுக்கு வந்த அன்னிக்கே வெளியே இறங்குற ஒரே பெண் உலகத்திலேயே நானா தான் இருப்பேன். போதும்டா சாமி, உங்களை எல்லாம் பார்த்தாலே பயமா இருக்கு. சாரு பெரிய கும்பிடாய் போட்டுவிட்டு தன் சாமான்களோடு வெளியேறினாள். வேறு வழி இல்லாமல் பிறந்த வீட்டுக்கே வந்து நின்றவளை வாசலிலேயே வழி மறித்தான் தம்பி. எங்கடி வந்த? என்ன உள்ள விடு, சொல்றேன். நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நாளே புருஷங்கிட்ட கோவிச்சுக்கிட்டு வந்திருக்கிறவள உள்ள ஏத்தினா இந்த வீட்டு மானம் மரியாதையும் தான் காத்துல பறக்கும். இல்லாத மான மரியாதை பத்தி கவலைப்படுற அளவுக்கு கூட உன்னோட பிறந்த என்னோட வாழ்க்கையை பத்தி கவலைப்பட மாட்டியா நீ? அவன் பொறுக்கிடா வைத்தி, குழந்தை பெற முடியாதவன். அதை மறைச்சு என்னை எவங்கூடையோ பிள்ளை பெத்துக்க சொல்றான். அந்த பிள்ளை தன்னுதுன்னு கூசாம சொல்லிப்பானாம். அவனோட எப்படிடா நான்? சாரு அழுகையோடு கேட்டாள். இந்த பார், இங்க வந்து இனிமே ஒப்பாரி வைக்காத. கட்டி கொடுத்தாச்சுன்னா இனிமே உன் பாட்டை நீ பார்த்துக்க வேண்டியதுதான். இன்னும் ஏன் எங்களை வந்து கஷ்டப்படுத்துற? உன் குணம் மோசம். அதான் ஆண்டவன் இப்படி ஒருத்தனோட சேர்த்து வச்சு உன் திமிரை அடக்கிட்டான். இனிமேயாவது ஒழுங்கா இரு. ஆனா இங்க வர்ற வேலை மட்டும் வேணாம். தம்பி எடுத்தெறிந்து பேச அப்பாவும் அம்மாவும் மௌனமாய் அனுமதித்து கொண்டிருந்தார்கள். மொத்தமாய் 1,00,000 ரூபாய் கிடைத்து விட்டதே. அது வட்டிக்கு மேல் வட்டியாக சேர்ந்து குட்டி போட்டால் போதும். அவன் குட்டி போட்டால் என்ன, போடாவிட்டால் என்ன? அவள் குட்டி போட்டால் என்ன, போடாவிட்டால் என்ன? அன்றுதான் கொஞ்ச நஞ்சமிருந்த பாசத்தையும் அவள் வேரோடு அறுத்தெறிந்தாள். தன் உறவுகளை முழுக்க துறந்தாள். தனக்கு யாருமே வேண்டாம் என்ற முடிவெடுத்தாள்.
ஹாஸ்டல் பார்த்து தங்கினாள். அடுத்த போராட்டம் விவாகரத்துக்காக ஆரம்பித்தது. 1 மணி நேரம் கூட சேர்ந்து வாழாத புருஷனிடமிருந்து சட்டபூர்வமாக விடுதலை கிடைக்க கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் நீதிமன்றத்தில் போராடினாள். கூசும் அளவுக்கு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் பதில் சொல்லி சோர்ந்தாள். அனுபவபூர்வமாய் கிடைக்காத இல்லற சுகத்தின் விவரங்களை நீதிமன்றத்தில் பட்டவர்த்தனமாய் அறிந்தாள். விசாரணை என்ற பெயரில் பெண்ணும் பெண்மையும் அவமதிக்கப்பட்ட கொடுமையை சகித்து கொண்டு போராடினாள். போராடி போராடி ஆண்களை கண்டாலே அவள் உடம்பு நடுங்க ஆரம்பித்து விட்டது. ஆண்கள் என்றாலே கொடுமைக்காரர்கள் என்ற தீர்மானம் ஏற்பட்டு விட்டது. அப்பா, தம்பி, புருஷன் என்று அவள் கண்ட ஆண்கள் எல்லோருமே அப்படி என்றால் அவள் என்ன செய்வாள்? புனிதமாய் மதிக்கப்பட வேண்டிய தாம்பத்திய உறவு நீதிமன்ற கேள்விகளாய் கொச்சைப்படுத்தப்பட்ட பிறகு இனி ஒரு திருமணம், இனி ஒரு இல்லற வாழ்வு என்ற நினைப்பே சுத்தமாய் நீங்கிவிட்டது. மனிதர்களே இல்லாத இடத்திற்கு ஓடிவிட வேண்டும் என்று தோன்றியது. ஒரு வழியாய் சட்டம் அவளுக்கு விடுதலை அளித்தது. அதற்குள் எத்தனை அவமானம், எப்படிப்பட்ட கேள்விகள்! நினைத்தாலே உடம்பு நடுங்கும் அவளுக்கு. கொஞ்ச காலம் ஹாஸ்டல் வாழ்க்கை. பிறகு பாதுகாப்பான பிளாட் ஒன்றில் வாடகைக்கு குடியமர்ந்து 10 ஆண்டுகள் ஓடிவிட்டது. இந்த 15 ஆண்டு காலத்தில் 6 மாதம் முன்பு வரை ஒருவரும் அவளை எட்டி பார்க்கவில்லை. அவள் இருக்கிறாளா, போய்விட்டாளா என்று கூட கவலைப்படவில்லை. 6 மாதத்திற்கு முன்புதான் எதேச்சையாய் தங்கையை பார்த்தாள். எப்படி இருக்க? அதிசயமாய் விசாரித்தாள் தங்கை. ரொம்ப சௌகரியமா இருக்கேன். தனியாவா இருக்க? இல்லையே, 2 புருஷனோட தான் இருக்கேன். தங்கை புருவம் சுருக்கினாள். முதல் புருஷன் உத்தியோகம், 2வது புருஷன் சங்கீதம். இன்னும் உன் கோபம் தீரலையா? அப்பா அடிக்கடி உன்னை பத்தி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கார். உன்னை பார்க்கணும்னு சொல்வார். எதுக்கு? அவர் ஹிம்சை பண்ண ஆள் இல்லாமையா? அப்பாக்கு வயசாயிடுச்சு. தம்பிக்கு சம்பளம் கம்மி. குடும்பம் கொஞ்சம் கஷ்டத்துல ஓடுறது. ஒரு குழந்தை வேற, ராஜுன்னு பேர். உன்ன மாதிரி தான் இருப்பான். வேணாமா, என்ன மாதிரி யாரும் இருக்க வேண்டாம். என் கஷ்டம் என்னோடையே போகட்டும். இன்னும் எதுக்கு தனியா இருக்க? பேசாம அப்பா அம்மாவையாவது கூப்பிட்டு வச்சுக்கலாம் இல்ல? உனக்கும் பாதுகாப்பு தானே? தனியா இருக்கிறது தான் எனக்கு பாதுகாப்பு. நான் வரட்டுமா? இன்னும் உன் திமிர் அடங்கவே இல்லை. கம்சனுக்கு கண்ணன் திமிர் பிடிச்சவன்தான். உன்கிட்ட போய் பேசுனனே, என்னை செருப்பால அடிச்சுக்கணும். மாறி இருப்பேன்னு நினைச்சேன். நான் சொல்ல வேண்டியது நீ சொல்ற. சாரு வேகமாய் வந்த ஆட்டோவை நிறுத்தி ஏறிக்கொண்டாள். தங்கை மறுநாள் முதல் காரியமாய் பிறந்த வீடு சென்று இவளை பார்த்ததை பற்றியும் பேசியதை பற்றியும் விலாவரியாய் சொன்னாள். பெரிய பிளாட்டாம், டிவி, விசிஆர், ஃப்ரிட்ஜ், டெலிஃபோன்னு ஜமாய்க்கிறாளாம். வேலைக்கு ஒரு புடவையாம், காதுல விதவிதமா தொங்கட்டானாம். வயசானா போலயே தெரியல. ஒருத்திக்கு என்ன செலவு? சம்பளம் முழுக்க ஏகத்துக்கும் சேர்ந்திருக்கும். அதான் இன்னும் திமிர் கூடி இருக்கு. என்ன சொல்லு, 3 பெண்ணை பெத்துட்டு இந்த வயசுலயே கிழவியாட்டமா இருக்கேன். படிக்க வச்சிருந்தா நானும் சம்பாதிச்சிருப்பேன் இல்ல? சு, புலம்பாத. உனக்கு சாமர்த்தியம் பத்தாது. இல்லாட்டி இவகிட்ட இப்படியா பேசிட்டு வருவ? என்ன சொல்ற? மறுபடியும் அவளை போய் பாரு. அவளை புகழ்ந்து பேசு. உன்னாட்ட யாரும் இல்லைன்னு சொல்லு. மெல்ல மெல்ல அவளோட ஒட்டிக்கோ. பின்னால அவ பணத்துல கொஞ்சம் உன் பொண்ணு பேருக்கு எழுதி வாங்குற வழியை பாரு. அவளை அப்படியே விட்டுட்டா எல்லாம் தர்மத்துக்கு போயிடும். அப்பா சொல்ல, ஐயோ விடக்கூடாது என்றாள் தங்கை. தம்பி அவளுக்கு முந்திக் கொள்ள முயன்றான். டெலிஃபோனில் அவளோடு குழைந்து பேசினான். மன்னிச்சிடு என்று இழைத்தான். வைத்தியனு எனக்கு யாரையும் தெரியாது என்ற போனை வைத்தாள் சாரு. அப்போதும் அவன் விடவில்லை. உறவுகளை அவளிடம் தூது அனுப்பினான். பாவம் சாரு கஷ்டப்படுறான். சம்பளம் பத்தல. பெண்டாட்டியும் வேலைக்கு போறவை இல்லை. ஒரு பிள்ளைதான், ஆனா சிரம வாழ்க்கை. அவனை மன்னிச்சு ஏதாவது உதவக்கூடாதா? ஏன், என்னை வித்து ₹1,00,000 வாங்கிண்டானே எங்க அப்பா, அதை பிள்ளை பேர்ல எழுதி வைக்கிறது? அது சரி, உனக்கு விஷயமே தெரியாதா? அதையெல்லாம் வட்டிக்கு ஆசைப்பட்டு ஏதேதோ நிதி நிறுவனத்துல போட்டு அத்தனையும் பறி போயிடுத்தே. குறுக்கு வழியில சம்பாதிச்சது குறுக்கு வழியில தானே போகும். பரவாயில்ல, உலகத்துல எங்க அப்பனை விடவும் கொள்ளக்காரங்க இருக்காங்களே, ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னு சொல்லுங்க. உன் மனசு என்ன கல்லாயிடுச்சா? இதே கேள்வியை 15 வருஷத்துக்கு முன்ன எங்க அப்பாவை பார்த்து கேட்க, ஏன் நீங்க யாருமே வரல? அப்ப எங்க போயிட்டீங்க எல்லாரும்? அதையெல்லாம் விடுச்சாரு. மன்னிக்கிறது தான் மனுஷத்தனம். உனக்கு மட்டும் யார் இருக்காங்க? வயசு ஆக ஆக என்ன செய்வ?
கஷ்டப்பட்டு நீ சம்பாதிச்சு வச்சிருக்கிற காசும் பணமும் உன் குடும்பத்துக்கு உதவாட்டி நாளைக்கு யார் யாரோ இல்லை எடுத்துக்கிட்டு போவாங்க. நம்ம காசு நம்ம குடும்பத்துக்கு தான் சேரணும். அதுதான் நல்லது சாரு. பேசாம உன் தம்பி பிள்ளைய உன் வாரிசா எழுதி வச்சுடு. உனக்கு புண்ணியமா போகும். ஓஹோ! இத்தனை வயசுக்கு பிறகு எனக்கு நல்லது கெட்டது எதுன்னு சொல்லிக் கொடுக்க வந்தீங்களா? நான் ஏற்கனவே நிறைய புண்ணியம் தான் சேர்த்து வச்சிருக்கேன். சேர்ந்த வரைக்கும் எனக்கு போதும். சேர்க்காதவங்களுக்கு போய் உபதேசம் பண்ணுங்க. அவர்கள் முகம் சுருங்கி சென்றார்கள். அதற்கு பிறகு 5 மாதம் கழித்து இப்போது தந்தி வந்திருக்கிறது. உடனே வர சொல்லி, எல்லாமே விட்டு போன பிறகு எதற்கு இப்போது உறவு கொண்டாடுகிறார்கள்? அவள் பணத்திற்குத்தான் என்பது அவளுக்கு நன்றாக தெரிந்தது. அதனாலேயே இன்னும் எரிச்சலாயிற்று. இருந்தாலும் அடிபட்டவனுக்காக பிரார்த்தனை செய்வது மனித நேயம். அது யாராக இருந்தாலும். அதற்கு மேல் அவர்களுக்கும் அவளுக்கும் எந்த உறவும் இல்லை. அவர்கள் என்ன ஆனார்கள் என்று கவலைப்படவும் இல்லை. 1 வாரம் கழித்து போன் வந்தது. தம்பியே பேசினான். நீ மனுஷிதான? உன் மனசு என்ன கல்லா? எடுத்த எடுப்பில் சாடினான் அவளை. யார் பேசுறது? உன் தம்பி வைத்தி. உடனே தெரியாதுன்னு சொல்லிடுவியே. உனக்கு என்ன இரக்கமே இல்லையா? சாக கிடந்தவங்கள பார்க்க கூட வர தோணலையா உனக்கு? நிறுத்துடா. இரக்கத்தை பத்தி நீ பேசுறியா? இரக்கம்ங்கிற வார்த்தையை சொல்ற யோக்தை கூட உனக்கு கிடையாது. போய் வாய கழுவு முதல்ல. உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு விபத்துன்னு தந்தி அனுப்புனியே. உனக்கு பெண்டாட்டி பிள்ளை இருக்காங்கங்க உண்மையே அதுக்கப்புறம் தாண்டா எனக்கு தெரியும். உனக்கு கல்யாணம்னு எனக்கு அழைப்பு அனுப்புனியா? அப்புறம் எப்படிடா பொண்டாட்டிக்கு விபத்துன்னு தந்தி அனுப்புற? உன் பொண்டாட்டி முகம் கூட எனக்கு தெரியாது. கல்யாணத்துக்கு அழைக்க துப்பில்ல, விபத்துன்னு தந்தி அடிக்கிற? இருந்தாலும் அவங்களுக்காக நான் வேண்டிக்கிட்டேன். அவ்வளவுதான் என்னால முடிஞ்சது. அதுக்கு மேல உங்க காத்து கூட என் மேல பட்டுடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தேவைப்படும் போது உதவாத யாரோட உறவும் எனக்கு இப்ப தேவையில்லை. நாய் மாதிரி கோர்ட்டு படி ஏறி இறங்கினப்போ நான் இருக்க சாரு உனக்குன்னு உதவிக்கு வந்திருந்தா தம்பி உடையான் படை கஞ்சான்னு எவ்வளவோ ஆறுதல் அடைஞ்சிருப்ப. இன்னார் இன்னொருத்தன் கூடவா எங்க அக்காவை குழந்தை பெத்துக்க சொல்றேன்னு அவன் சட்டையை பிடிச்சு கேட்டிருந்தேன்னா ஆயுசு முழுக்க உனக்கு சேவகம் பண்ணி இருப்பேன்டா. அதெல்லாம் பழங்கதை. இப்ப எதுக்கு? ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அப்ப நானும் சின்ன பையன் தானே? சின்ன பையன் மாதிரியா நீ பேசின? மனசை தொட்டு சொல்லு. சரி விடு. இப்ப சொல்லு. நீ இப்படித்தான் உறவுகளை அறுத்துக்கிட்டு இனிமேயே இருக்க போறியா? எஸ். எனக்கு எந்த உறவும் வேண்டாம். ஏன்னா நான் இப்ப வாழறது ஒரு சந்நியாச வாழ்க்கை. இதுல பந்த பாசத்துக்கு இடம் இல்லை. எனக்கு இப்ப சுக துக்கமே கிடையாது. யார் மேலையும் வெறுப்பும் கிடையாது. தெரிஞ்சவா தெரியாதவா உறவு உறவில்லாதவா யாரா இருந்தாலும் அவங்க கஷ்டத்துல இருந்து விடுதலை பெற அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணக்கூடிய பெரிய மனச கடவுள் எனக்கு கொடுத்திருக்கான். மறுபடியும் உறவு சூழல்ல சிக்கி அதை பறிகொடுக்க நான் தயாரா இல்லை. ஸோ இனிமே என்ன தொந்தரவு பண்ண வேண்டாம் மிஸ்டர் வைத்தீஸ்வரன். உங்க மனைவி மகனுடைய வலி குறைய நான் வேண்டிக்கிறேன். சாரு அவன் தொடர்பை துண்டித்து ரிசீவரை வைத்தாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.